ஹாய், இன்னைக்கு பேச்சுலர்ஸ் கிச்சனில் கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். அதில் துருவின கேரட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 5 பெரிய கேரட்டை துருவி இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போது இந்த கப்லேயே ஒரு கப் பாலும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கப் கேரட்டுக்கு ஒரு கப் பால். இப்போ இதை கலந்து விட்டுட்டு இது கொதிச்சு வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போது இது கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஸ்டவ் சிம் பண்ணிக்கலாம். இனி அல்வா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ் சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது அப்பப்போ பொங்கி வரும்போதெல்லாம் லிட்டு ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. இது ஒரு அரை மணி நேரமாச்சும் பாதியாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இப்போ ஒரு 25 நிமிஷம் ஆயிருக்கு. இது பாதியாக ரெடியூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன் 5 கேரட்டுக்கு. இது கரெக்டாக இருக்கும். அதுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணுங்கிறவங்க இது செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். சர்க்கரையை கலந்துட்டு மறுபடியும் மூடி வச்சு அதே மாதிரி இன்னும் சுண்ட வைக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்தில் எனக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேனோட கீழ் பகுதியெல்லாம் தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 10 பாதாம் 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியில் அதோட தோல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நான் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு 5-6 பாதாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதோட ஒரு 10 முந்திரியும் உடச்சி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்ட வச்சிடலாம். நல்லா அதை கலந்துட்டு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதை இறக்கிடலாம். இது இது ஸ்லோ குக் பண்ணுறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.